Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus, and we are discussing Samuel Taylor Coleridge's Kubla Khan, which also has another title. What is the other title? A Vision in a Dream, and there is a subtitle called A Fragment. அது ஒரு சின்ன பகுதி தான், அது ஒரு முழுமையான ஒரு கவிதை கிடையாது. சரி, இந்த கவிதை உருவான விதம் அதை பத்தி தனியா சொல்லணும்னு நினைச்சேன். சரி, ஏன் இந்த போயம் சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜ் எழுதினாரு அப்படிங்கும்போது, சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜ் ஒரு பெரிய கவிஞர், அவர் ஒரு ரொமான்டிக் போயட், நம்ம எல்லாருக்குமே தெரியும். He wanted to write poem which contains supernatural elements. அந்த ஆஸ்பெக்டை மெயினா வச்சுக்கிட்டு எழுதணும்னு முடிவு பண்ணாரு. அதே நேரத்துல இவருடைய லாங்குவேஜ், இவருடைய போயட்ரி யாருக்கு மட்டும் தான் அப்பீல் ஆகணும்? only educated people should understand. It's called elitist poetry. Did you understand that, teachers? இவருடைய கவிதையை எந்த குரூப்ல வைக்கிறாங்க? elitist poetry அப்படின்னு சொல்லுவோம் பின்னாடி. அப்படின்னா மெத்த படித்த மேதைகளுக்கு மட்டும் புரியும், மற்றவர்களுக்கு புரியாது. அப்ப அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். language, the diction that is used is also very very rich, high-fi. அப்ப அந்த மாதிரி ஒரு போயம் எழுத இவர் முடிவு பண்றார். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு புத்தகம் வாசித்து கொண்டிருந்தார். அந்த புத்தகம் என்ன அப்படின்னா, it was a travelogue by a person by name Purkas. What is the name of the person who wrote a travelogue about China? Purkas Pilgrimage. That's a work. Okay, அது ஒரு long work. Okay, அப்போ அதனுடைய full title உங்களுக்கு I will try to post it here. Let me see whether I am able to get the full title. அது ரொம்ப லென்த்தியா இருக்கு, இங்க டைப் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. Anyhow, let me try at least one half of the title. உங்களுக்கு இங்க நான் இந்த வேர்ட் ஃபைல்ல போட்டு உங்களுக்கு நான் டிஸ்பிளேக்கு வைக்கிறேன், so that you understand how this work is very important. Purkas அப்படிங்கிற ஒரு ரைட்டர் எழுதின ஒரு pilgrimage. The relations of the world and the religious observed in all ages and places discovered from the creation unto this present, and this work is in 4 parts. 4 தொகுதிகள் உள்ள ஒரு work. எப்படின்னா, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையிலும் இந்த உலகம் எவ்வாறு மாறி வந்திருக்கிறது அப்படிங்கிறத பத்தி புர்காஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் எழுதிய ஒரு புத்தகம். இந்த பர்டிகுலர் ஒர்க் எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா, the Purkas Pilgrimage அப்படிங்கிற ஒர்க் எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, it was published in 1614. இந்த ஒரு புத்தகத்தை சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜ் எடுத்து வாசித்து கொண்டிருந்தார். அப்போ அந்த புத்தகத்துல எதை பற்றி ஒரு பகுதியை வாசிச்சார் அப்படின்னா, he was reading about குப்லா கான். குப்லா கான் என்ற ஒரு மங்கோல் ரூலர், அவரை பற்றி வாசித்தார். இந்த மங்கோல் ரூலரை பத்தி என்ன சார் தகவல் இருக்கு அப்படின்னா, he was a powerful Mongol ruler and he was a dictator, ஒரு சர்வாதிகாரி. and இவரை பத்தி வேற தகவல் என்ன சார் கிடைச்சது அப்படின்னா, this Kublai Khan happens to be the successor of the great Genghis Khan, and he was a very popular conqueror. Okay, and then he was the first ruler of the Yuan dynasty. யுவான் டினாஸ்டில முதலாவதாக வந்த ஒரு அரசர், ரொம்ப மெஜஸ்டிக். அப்போ அந்த ஒரு மனிதன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரு ஒரு சம்மர் டூம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினாரு. எந்த பிளேஸ்ல கட்டினாரு? ஜாங்டு அப்படிங்கிற பிளேஸ்ல ஒரு சம்மர் கேபிட்டல் கட்டினாரு. அதை பத்தியான ரிப்போர்ட்டை யாரு எழுதி வச்சிருந்தா? புர்காஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் எழுதி வச்சிருந்தாரு. அதை படிச்சு முடிச்சுட்டு நம்மால என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப அழகா இருக்கும் போல இருக்கு, ஏன்னா அவ்வளவு டிஸ்கிரிப்டிவா அவர் எழுதியிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு இடம் நம்மளால போய் பார்க்க முடியாது, ஏன்னா அந்த இடம் இப்ப இருக்காது. அதை பத்தி ரிப்போர்ட் மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை அந்த இடம் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணும்போது, இவரும் கற்பனை பண்ணி பாக்குறாரு. கற்பனை அவருக்கு வேலை செய்யல.
நேச்சுரலா நீங்க இயற்கையோடு இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும். அப்ப இவர் என்ன பண்றாரு, நீங்க அடுத்த ஒரு போயம் வருது, நான் அந்த போயம் நடத்திட்டு தான் இந்த போயம் வந்திருக்கணும். டிஜெக்ஷன் அண்ட் ஓட் ரிட்டன் பை த சேம் ரைட்டர் சாமுவேல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ். அந்த போயத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே ரொம்ப மனவருசப்பட்டு சொல்லுவாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேர்ட்ஸ்வொர்த் மாதிரி இன்ஸ்பயர்டா என்னால போயிட்ரி எழுத முடியல, நேச்சுரலா என்னால போயிட்ரி எழுத முடியல. நான் வந்து என்ன பண்றேன், என்னை வந்து யாரு கைவிட்டுட்டா, மியூசஸ் கைவிட்டுருச்சு. எனக்கு இயற்கையா என்ன பண்ண முடியல, இமேஜின் பண்ணி போயிட்ரி எழுத முடியல. அப்ப செயற்கையா நான் என்ன பண்றேன், கவிதை எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த செயற்கையான கவிதை கூட டக்குன்னு வரமாட்டேங்குது. அப்ப நான் என்ன பண்ண விடுது, ஐ ஹாவ் டு டேக் சம் ட்ரக்ஸ். அப்ப என்ன பண்றாரு, அந்த புத்தகத்தை படிச்சுட்டு கற்பனை பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக என்ன பண்றாரு, ஓபியத்தை எடுத்துட்டு அப்படியே ஆம்சார்ல படுத்து அப்படியே கற்பனை பண்ணி அந்த வந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே கற்பனையா அப்படியே என்ன பண்ணிட்டு மைண்ட்ல எழுதி வச்சுக்கிட்டே வர்றாரு. அந்த ஐடியாஸ் நல்லா ஃபுல் ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து டொக்கு டொக்குன்னு கதவை தட்டிட்டான், அன்வான்டட் விசிட்டர். பிகாஸ் ஆஃப் தட் ஹிஸ் imagination came to a standstill, so the poem became a fragment. Did you understand the teachers? Yes, sir. இப்போ ஸ்டான்ஸா 1 திருப்பியும் நான் வேற விதமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரைட்டா? ஆல்ப் ரிவர். ஆல்ப் ரிவர் அப்படிங்கிறது சிம்பிளா ஒரு டிஸ்கிரிப்டிவ்ல ஒரு ரிவர் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா கிரிட்டிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, this river is a symbol. What does it symbolize அப்படின்னா, it symbolizes creativity. What does it symbolize, teachers? Creativity. Creativity தமிழ்ல என்னன்னு சொல்றோம், அதனுடைய தமிழ் வார்த்தை என்ன, படைப்பாற்றல் திறன். We call it as படைப்பாற்றல் திறன். Okay, it's a symbol and symbolic of what? Symbolic of, okay, the creative energy which is within us. இந்த கிரியேட்டிவ் எனர்ஜி தான் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு இடத்தையே ஃபர்டைல் ஆக்குது, அழகாக்குது. நம்மகிட்ட இந்த கிரியேட்டிவ் பவர் இல்லைன்னா என்ன ஆகாது, எதுவுமே அழகா தெரியாது. அப்ப creativity is very important to make a place beautiful. When creativity is there with you, உங்ககிட்ட அந்த படைப்பாற்றல் திறன் இருந்தது என்றால் என்ன பண்ணலாம், இல்லாத இடத்த கூட நீங்க என்ன பண்ணலாம், அழகான இடமாக மாற்ற முடியும். எவ்வளவு தூரம் மாற்ற முடியும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே. இப்ப லேட்டஸ்டா நம்ம வாசிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் அரேபியா அப்படிங்கிறது வந்து பாலைவனம். ஆனா அந்த பாலைவனத்துல சயின்டிஸ்ட் ரொம்ப கிரியேட்டிவா யோசிச்சு என்ன பண்ணிருக்காங்க, they have created a beautiful forest. ஒரு பெரிய ஃபாரஸ்டே உருவாக்கி இருக்காங்க அந்த டெசர்ட்டுக்கு இடையில. இட்ஸ் a green initiative. அந்த கற்பனை திறன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால பாலைவனத்தில் ஒண்ணுமே வராது அப்படிங்கிற இடத்த வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பெரிய காடையே உருவாக்கி இருக்காங்க. and they are looking forward to create many more forests in the desert. அந்த மாதிரி ஒரு ஆற்றல் என்ன பண்ணும் அப்படின்னா உயிர் கொடுக்கும். அப்ப ஆல்ப் ரிவர் இஸ் a sacred river. அப்ப what is sacred அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்டெண்டட் சென்ஸ்ல your creativity is something which is sacred. It will make everything alive. Did you understand, teachers? Now you will understand the poem better. இந்த poem எதை பத்தி, கிரியேட்டிவிட்டியை பத்தி. கிரியேட்டிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட கிரியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே நீங்க உயிர் கொடுக்க முடியும், உயிரற்ற விஷயங்களுக்கும் உயிர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா உடையது. அப்படியே அடுத்த ஸ்டான்ஸாவை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, we will stop here.